வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த சாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சூச்சு பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட கேட்கும், மேடம் உண்மையிலே இருந்தவங்களை உயிரோடு கொண்டு வரதுக்கு வேற எந்த வழிமுறையும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்குமா. யான்சி சொல்லுவாங்க இல்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். பொண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் மேடம், அப்பா அம்மா பேச்சு கேட்டு நடக்கணும், யார் பேச்சையாவது ஒருத்தவங்க பேச்சு நம்மளுக்கு கேட்டு நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்ப ஹீரோயின் கேட்பாங்க, ஏமா உனக்கு எப்படிமா மோகவர்னர் தெரியும், நீ அவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருந்தீங்க அதனாலதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இல்ல ஒரு தடவை நான் ரொம்ப ஆபத்துல இருந்தேன், அப்போதான் மோகவர்னர் வந்து என்னை காப்பாத்தினாரு, அப்பல இருந்து எனக்கு தெரியும், இப்பதான் எனக்கு புரியுது, நான் ஒருவேளை மோஷி போன மாதிரி ஆரம்பத்துல இருந்திருப்பேன் போல இருக்கு, அதனாலதான் என்னை காப்பாத்தினாரா என்னமோ தெரியல, ஆனா நான் மோஷி இல்லைன்றத அவர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருந்து கிளம்பி போகும். அடுத்து வந்து ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அரெஸ்ட் பண்ண எல்லாரையும் வந்து ரோட்ல வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு வருவாரு. ஒரு கூண்டுக்குள்ள வந்து மோகவர்னரை போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. சுத்தியில என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது மோகவர்னரோட படைகள் வந்து நிற்கும். முதல்ல நிறுத்துங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க பாஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, கவர்னர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மக்களும் சரி அந்த ஆர்மியில இருக்கவங்களும் சரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, இவர் தான் வந்து அந்த ஹாஸ்டோட சேர்த்து பாதி மனுஷன் பாதி கோஸ்டோட சேர்ந்து மக்களுக்குன்னா கொடுமைப்படுத்தினாரு, அவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். இல்ல நீங்க வந்து பொய் சொல்றீங்க, வதந்தி கலப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. உடனே வந்து ஹீரோயின் கேட்பாங்க, சூச்சு நீ உண்மையே சொல்லு, அவர் தான் உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணாரு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஆனா இந்த சூச்சு பொண்ணு இப்ப வாயவே திறக்காது, அமைதி அமுக்கு நீ ஆட்டக்கு நின்றுட்டு இருக்கோம். இதை ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. மோகவர்னர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு நேரம் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு ரொம்ப நல்ல மாதிரி, நான் எந்த தப்புமே பண்ணல, இவங்கதான் என்னை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்தி போட்டுருவான். ஹீரோக்கு பார்க்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோவையும் சரி ஹீரோயினும் சரி காயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள ஷென்னோட ஆளுகனா வந்து ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களா, இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஆர்மி ஆளுகனா சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சுதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்துடுவான். சுதன் வந்தோடனே என்ன பண்ணுவானா யான்ஷியும் சரி ஹீரோ சரி ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவானா. சுதனை பார்த்தோன்னே மோகவர்னர் வந்து விட்டுருங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, போறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. சுதன் என்ன பண்ணுவானா ஊருக்கு வெளியில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோ ஹீரோயின்னா விடுவாங்களா. அப்ப வந்து நைட் ஆயிடும். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சுதனுக்கு சொல்லுவாங்களாம். சுதன் சொல்லுவான், பரவாயில்ல இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் தான் எங்களுக்கு லெட்டர் போட்டாங்க, யான்சி மேடம்க்கு வந்து கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனாலதான் எங்களால ஃபாஸ்டா வர முடிஞ்சிச்சு, நீங்க இதுக்குன்னா ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப மக்கள்லாம் ஏன் மோகவர்னர் சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா, மோகவர்னர் அவ்வளவு விஷயம் வந்து மக்களுக்காக பண்ணிருக்காருங்க, அவர் ஒரு பக்கம் கெட்டது பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க, இருந்தாலும் அவர் மக்களுக்காக வீட்டை சரி பண்ண காசு கொடுத்தாரு, சாப்பாடு வாங்க காசு கொடுத்தாரு, இப்படி அவரோட சம்பள பணம் ஒண்ணு கூட வச்சுக்காம பொதுமக்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க போய் மக்கள் கிட்ட யாருக்கிட்ட கேட்டாலும் சரி கவர்னர் அப்படின்றது நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க, அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு, மக்கள் மனசுல அவர் ஹீரோவா தான் இருக்காரு, அவங்களை நீங்க டச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து இவங்க அண்ணா இவங்களோட சீனியர் தானே இதை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து சுதன் சொல்லுவான், ஷூ இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை நம்பினாரு, அதனாலதான் நான் உங்க சைடு இருந்திருக்கேன், இல்லைன்னா நான் மோகவர்னர் பண்ணதுக்கு நானும் மோகவர்னர் சைடு தான் இருந்திருப்பேன், அந்த அளவுக்கு வந்து கேப்பபிளான ஆள் வந்து மோகவர்னர், இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன லெட்டர் வந்திருக்கும் அப்படின்னா ஹீரோக்கு தினம் வந்து
வந்திருக்கும், சீக்ரெட் ஆர்டர் வந்திருக்கும் ராஜமாதா கிட்ட இருந்து. நீ என்ன பண்ற அப்படின்னா வந்து உடனே அரெஸ்ட் பண்ணணும். இப்ப நீ அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஒரு படையோட ஜெனரல் வந்துட்டு இருக்காரு, அவர் இந்த சிட்டியை கேன்சல் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, எப்படி இது ஜெனரல் இவ்வளவு பக்கத்துல வர முடியும், அதுவும் ராஜமாதா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன இப்படி இதை நம்புறதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்ல இல்ல இது உண்மைதான், ஆக்சுவலி ராஜமாதா என்னை நிக்க சொன்னாங்களா, அது எனக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்கறதுக்காக தான் என்னை சீக்கிரட்டா உத்தரவு கொடுத்தாங்க, அதுபடி இங்க என்ன நடக்குதுன்ற தகவலை நான் ராஜமாதாக்கு அனுப்பினேன், அவங்க அதனாலதான் இங்க அனுப்பி விட்டுருப்பாங்க போல இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தானே, அவனும் ராஜமாதாவோட ஸ்பை தான், இங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா, அவன் மூலமா தான் இந்த செய்தி போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ இது என்ன பண்றது, இப்ப அவங்க வந்தாங்க அப்படின்னா போரை தடுக்க முடியாது, இதுக்கு வேற வழி இல்லையா, அப்படி போர் உருவாச்சு அப்படின்னா மக்கள்லாம் ரொம்ப காயப்படுத்துவாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா ஹீரோக்கு யாரு போற மாதிரி சத்தம் கேட்கமா, உடனே யாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப ஜியான் போய் புடிச்சிட்டு வருவான், யான் தான் அந்த புதருக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட அக்கா டீச்சர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இதை டீச் பண்ணி கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில தான் கட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா சிட்டியோட கேட் முன்னாடி போய் நிப்பாரு. அங்கதான் கவர்னர் என்ன பண்ணுவார்னா அவங்களோட படைகளை வச்சு காவலுக்கு நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோ வந்தோடனே நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே அவங்க அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்களா, ஹீரோ தன்னோட கோட்டை கழட்டி போடுவாரு. எந்த விதமான ஆயுதமும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ மேல அலோவ் பண்ணிடுவாங்க. கவர்னர்கிட்ட போய் ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. கவர்னர் கேட்பாரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த இடத்துக்கு தனியா வந்திருப்பேன், நான் உனக்கு கொலை பண்ண மாட்டேன்னு எந்த நம்பிக்கையில வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இல்ல நீங்க கொலை பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் வந்தேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. சரி இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் அமைதி உடன்படிக்கை போறதுக்காக வந்திருக்கேன், நான் ராஜமாதா ஆர்மி அனுப்புறேன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க, ஆர்மி ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, எந்நேரம் வேணாலும் சிட்டியை தாக்கலாம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க பிரச்சனையை நிறுத்துங்க, சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்ல இல்ல என்னால சரணடைய முடியாது, நான் இந்த அளவுக்கு இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நீங்க மக்கள் உங்களை இவ்வளவு விஷயம் நத்தல நம்புறாங்க, நீங்க சரணடைய மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் நினைச்சது செஞ்சுதான் ஆவேன், நீ என்ன சொன்னாலும் சரி நான் அப்படிதான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, நீங்க அப்பாவுக்கு என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இல்லையா, கோர்ட்டுக்கு லாயலா இருப்பேன், மக்களுக்கு நேர்மையா நடந்துப்பேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க பண்றது அதுக்கு ஆப்போசிட்டால இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. உடனே கவர்னர் கேட்பான், நீ இத பத்தி சொல்றியா, உன்னாலதானே உங்க அப்பா இறந்து போனாரு, உங்க அப்பாவை கொலை பண்ண கொடகாரண்டா நீனு, இந்த நாடு இப்ப எப்படி இருக்கு, நாடு ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு, இங்க எங்க பார்த்தா ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு, நாடு முன்ன மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. உங்களுக்கு புரியலையா, ஹாசெட் தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, நீங்க அவங்களுக்கு கீழே ஒரு வேலைக்காரனை விட மோசமா நடந்துட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை நல்லா மேனிபுலேட் பண்றாங்க, மக்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க, நீங்க இதுக்கு தான் இடம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆர்கியூ பண்ணுவாரு. உடனே சொல்லுவான், சரி நீ சொல்றதெல்லாம் சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் இந்த எல்லாத்தையும் நிறுத்திடுறேன், ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா, எனக்கு யான்ஷியோட தலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நீங்க சொல்றது எப்பயுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஏன்னா எதுவுமே நடக்காதுன்னு சொல்றேன், அந்த பொண்ணு யார் தெரியுமா, ராஜமாதா உங்ககிட்ட அனுப்புற ஸ்பை, அந்த பொண்ணு தானே உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கு, அந்த பொண்ணு இல்லைன்னா நீ என் பேச்சு கேட்டுதான் நடந்திருப்ப, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல இல்ல நான் கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டேன், நீங்க தான் வெறுப்புணர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கீங்க, நான் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எப்ப பாரு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி பேசுற, நீ தான்டா தப்பு பண்ண, உங்க அப்பாவோட இறப்புக்கு காரணம் நீ தான், சொல்ல போனா ஒன்னு அப்பாவை கொண்டவன்னு கூட சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தானே, அவங்க கட்டாயப்படுத்தினாலதான் நீ உங்க அப்பாவோட இறப்புக்கு காரணமா இருந்த, அவங்களோட வாழ்க்கை முழுக்க எதுல வாழ்ந்தாங்க, இந்த ஷின் குடும்பத்தோட உழைப்பு ரத்தத்தினாலதான் உங்க அம்மா வாழ்ந்திருக்காங்க, உனக்கு இதெல்லாம் பார்த்தா கோபம்
வரலையா அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் பேசிட்டு இருப்பாரு. நீங்க தப்ப இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிட்டு இருப்பானா, உனக்கு என்ன தெரியும், உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, உங்க அப்பா மேல பழி போட்டிருக்காங்க, இங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு படத்தை காட்டுவாரு. இங்க பாத்தியா, இந்த படம் எப்ப வந்திருக்குன்னு நினைக்கிற, உங்க அப்பா அந்த வருஷம் அரிசி விக்கிறதுக்காக அனுப்பி விட்ட படம் தான் இது. இது எங்க இருந்துச்சு தெரியுமா, எனக்கு கவர்மெண்ட்ல கிடைச்சிச்சு. உங்க அப்பா மேல பழி போட்டிருக்காங்கடா. குடோன் இறஞ்சிருக்குன்னு சொல்லும்போது அந்த குடோன்ல எந்த அரிசியும் கிடையாது தெரியுமா. உங்க அப்பா மேல பொய்யான பழி போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா உனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா எனக்கு என் டீச்சர் மேல பழி போட்டாங்க அப்படின்றதுனால எனக்கு வருத்தம் இருக்கு. நீ சொன்னா கேட்க மாட்டேன்ற. வெறும் கிடங்க வச்சு உங்க அப்பா எந்த அளவுக்கு மாட்டி விட்டாங்கன்னு உனக்கு என்ன புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஆகதங்கப்பட்ட பேசிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ சொல்லுவாரு, நான் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பேன், எங்க அப்பாவுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன். ஆனா அதுக்காக நான் பொதுமக்களோட வாழ்க்கையை நான் பலிகடா ஆக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லை, எங்க அப்பாவா இருந்தாலும் சரி பொதுமக்களோட நலனை தான் விரும்புவாங்களே தவிர அவங்க இறக்கணும், அவங்க கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாரு. உடனே இவர் பேசலாம், நீ எதுவுமே பண்ண வேணாண்டா, நீ இந்த எதுக்குமே ஒத்துக்க வேணாம், நானே தனியா பாத்துக்குவேன். எனக்கு எப்படி உண்மையை வெளியே கொண்டு வரணும் தெரியும், எனக்கு இதெல்லாம் பிளான் இருக்கு, நீ ஒன்னும் இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நீங்க சொன்னதுன்னா தப்பு சீனியர், நிறுத்துங்க சீனியர், நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரா. நீ சொல்றதான்னு நான் கேட்க மாட்டேன், நீ தான்டா சொன்ன ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்க அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கணும் எல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப அப்படியே மாத்தி பேசுறேன், உடனே என்னால நம்ப முடியாது, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அங்க ஹீரோயின் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு போன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ இல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஜியான் கேட்பா, அப்ப என்ன பண்றது, போர்தான் நடக்க போதா, இனி 3 நாள் ஆட்கள் வந்துருவாங்களே, மக்கள் கூட்ட கூட்டமா இருப்பாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. பாஞ்சு அங்க வருவான், இல்ல மக்கள்லாம் இருக்க தேவையில்ல, அதுக்கு அவசியமே இல்லை, எங்களோட பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே ஹீரோயின் எல்லாரும் பார்ப்பாங்களா, ஆமா நாங்க சீக்ரெட் பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பாஞ்சி என்ன கொண்டு வந்திருப்பா அப்படின்னா நிறைய மூங்கில் கொண்டு வந்திருப்பா. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வெள்ளை துணி எடுப்பான். நாட்டோட கொடியோட பேரை ஒரு வெள்ளை துணியில எழுதி வைப்பாங்க. அப்போ யான்ஷி கேட்பாங்க, அப்ப நீங்க இந்த ஜெனரல் வரதுக்கு முன்னாடியே இந்த சிட்டியை கைப்பற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமா, அதுக்குதான் எங்களுக்கு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அடுத்து மோ அவரோட வீட்டுலதான் மோஷியோட படத்துக்கு முன்னாடி நின்று குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சூச்சு போன பக்கத்துலயே தான் இருக்கும். பக்கத்துலயே இருந்துட்டு அவருக்கு ஒயின் ஊத்தி கொடுத்துட்டே இருக்குமா. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், மக்கள் ரொம்ப பாவம், பழசு நினைச்சு மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆமா அவரு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், ஒரு சில ஞாபகங்கள் ரொம்ப வலியை தரும், அந்த வலி அவங்க சாகர வரைக்கும் அவங்களை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும். அப்போ சீனியர் மோ சொல்லுவாரு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன நினைக்கிறேன் என்னை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நீங்க தப்பெல்லாம் பண்ணல, நீங்க ரொம்ப நல்லவர் தான், ஒரு நல்ல மனுஷன், நல்ல ஆபீசர், பொதுமக்களுக்கு நல்லதான் பண்ணீங்க, ரொம்ப நல்ல அண்ணனும் கூட, நீங்க எந்த விதத்தையும் தப்பு பண்ணல, நீங்க நிறைய பேரை காப்பாத்திருக்கீங்க, ஏன் என்ன கூட நீங்க தானே காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவர் சொல்லுவாரு, நீயும் அவளை மாதிரிதான், என் தங்கச்சி மாதிரியே தான் யோசிக்கிறேன், ஏன் கண்மூடித்தனமா நம்புறீங்க, ஆனா நான் என்ன பண்ணேன், யாரோட நம்பிக்கைக்கும் நான் பாத்திரமா இல்ல, எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களை ஆறுதல் சொல்லுவாங்களா. அப்போ மோ கவர்னர் சொல்லுவாள், இல்ல ஒரு நாள் என்னோட தங்கச்சி உயிரோட வந்தா கூட என்னோட இந்த நிலைமையில இருக்க வருஷனை பார்த்தா பயந்துருவாள, என்கிட்ட என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாள அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், சூச்சு பொண்ணு, நானும் உங்களோட பழைய வருஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால அது முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அடுத்த நாள் காலையில சிட்டி கேட்டுக்கு வெளியில தான் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா சிங்கள குதிரையில வந்திருப்பாரா. வெளியில சிட்டி கேட்டுக்கு மேல மோ கவர்னர் எல்லாமே நின்று இருப்பாங்க. தூரத்துல ஜென்ரலா அவங்களோட படைகளும் வந்துட்டு இருக்காங்க. வந்தாங்க அப்படின்னா இந்த சிட்டில இருந்து ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க, அதனால இப்பயே சரணடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவனும் தூரத்துல பாப்பான் மோ கவர்னரும். தூரத்துல படைகள் வர்றதுக்கான கொடிகள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும், புகவும் வந்துட்டு இருக்குமா. அப்ப போர் பக்கத்துல வந்திருக்காங்க.
போற வந்து தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த ஊர்ல வந்து மித்த வேலை பார்க்கறவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கன்னா வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து சண்டையை நிறுத்த முடியும்னா நிறுத்தலாமே, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் வரக்கூடிய ஜெனரல் வந்து ஈவு இறக்கமே பார்க்காம மக்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு, நம்மளால முடிஞ்ச படையை நிறுத்தலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்பன்னு பார்த்தா அங்க யார் வரும் அப்படின்னா பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் வருவான். இல்ல இல்ல அவசரம்னா படாதீங்க, அப்படின்னா பண்ணக்கூடாது, நம்ம வந்து கொலை பண்ணிடலாம், இவ வந்து இப்போ விட்டா தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து மோசிங்கர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, நேற்று நைட்டு வந்து பேசினது ஹீரோ சொன்னது, அப்புறம் அந்த சூச்சு பொண்ணு கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, அந்த சூச்சு பொண்ணு வந்து நீங்க நல்லவரு, மக்களுக்கு நல்லா பண்ணுவீங்க சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாரு. யோசிச்சு பார்த்துட்டு அந்த பாதி மனுஷன் பாதி கோஸ்ட் கூட அடியாள் மாதிரி இருப்பானே, அவன் வந்து கழுத்து அறுத்து போட்டுருவார். அழுத்து போட்டுட்டு மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, நான் மக்கள் நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே சண்டை போடுறதுக்காக ஹீரோ கூட போவாரு. கீழே போனோடனே ஹீரோவும் சரி மோசினியரும் சரி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சண்டை போடும்போது மோசினியர் சொல்லுவார், சின்ன வயசுல நான் தான் உனக்கு இந்த சண்டை கத்து கொடுத்தேன், அப்பனா நீ என்கிட்ட ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அது ஹீரோ சொல்லுவாரு, நானும் உங்கள்கிட்ட சொன்னேன்னு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து உங்களை ஜெயிச்சே காட்டுவேன்னு சொல்லிட்டு, அந்த நாள் இன்னைக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, செம்மையா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ வந்து புதுசா ஏற்கனவே ஒரு சீரியல் கில்லர் பொண்ணு இறந்து போயிட்டாங்க, புதுசா ஒரு சீரியல் கில்லர் பொண்ணு வந்து உருவாயிருக்கும்ல, அந்த புது சீரியல் கில்லர் பொண்ணு வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும் உங்க சண்டையை. அப்போ சண்டை ரொம்ப போயிட்டு இருக்கும்போது கவர்னருக்கு ஒரு இடத்துல வந்து காயம் பட்டுரும், ரத்தம் வந்து எடுத்து நிப்பாங்களா, உடனே வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்றது ஸ்டாப் பண்ணிடுவாரு. மக்கள் எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் சீனியர், நீங்க வந்து மக்கள் வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து இவர் உடனே என்ன சொல்லுவாங்க, கேட்டை தரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா ஹீரோ தான் இவரையும் காப்பாத்துவாங்க. அடுத்து உள்ள போவாங்க. உள்ள போனா என்ன ஆயிரும், இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அப்போ வந்து ஹீரோ வந்து உள்ள போய் ஜெயில காட்டுவாரு. ஒரு கொடி மாதிரி வரைஞ்சுதான் கொண்டு போயிருப்பாங்க. அது சீனியர் கிட்ட காவட்டுவாங்களா, சீனியர் வந்து சிரிப்பாரு, பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்ட, கேபிட்டல் போனோடனே பரவாயில்ல புத்திசாலி தான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல சீனியர், நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் நான் ஜெயிச்சிருக்கேன், நீங்க வந்து மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம மக்களை காப்பாற்றணும்னு நினைக்காம உங்களுக்கு வந்து பொறாம மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்பயும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் ஃபேக்கா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து மக்கள் மேல நம்பிக்கை வச்சதுனாலதான் சீக்கிரமா சரணடைஞ்சீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க தோத்து போல சீனியர், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எம்ஓ சீனியர், இதுக்கெல்லாம் காரணம் ஹாஸ்டேட் நல்லா தெரியும், அவங்களோட லீடர் யாரு நீங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. உடனே வந்து அவ யோசிச்சுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து மோசினியர் அட்டாக் பண்றதுக்காக அந்துப்பூச்சி அனுப்பியிருப்பாங்க. அந்த அந்துப்பூச்சி எல்லாத்தையும் ஹீரோ தான் அடிச்சு போடுவாரு. பக்கத்துல ஒரு கேண்டில்ல நெருப்பு இருக்குமா, அந்த நெருப்புல அந்த பூச்சி எரியும். உடனே இவர் சொல்லுவாரு, அந்துப்பூச்சினா நெருப்புல எரிஞ்சிரும், திரும்பி உயிரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ பேசுவான், அப்படின்னா வராது சீனியர், அது இறந்து போச்சு அப்படின்னா அடுத்த லைஃபுக்கு போகணும் அப்படின்னா நான் நல்லபடியா இறந்தாதான் வருமே தவிர திருப்பி உயிரோடனா வராது, நீங்க இதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே அவர் கேட்ப, ராஜமாதா கிட்ட நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து ரொம்ப வீக்கா இருந்தீங்க, இங்க வந்து படைப்பலமும் இல்ல, அதனாலதான் ஜெனரல் வர்றதுக்கு முன்னாடி உங்களை கைப்பற்றிட்டேன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்து சீனியர் சொல்லிடுவாரு, நான் கோர்ட்டுக்கு வருவேன், நான் கோர்ட்டுக்கு வந்த பிறகு ராஜா மாதா கிட்ட தான் சொல்லுவேன் யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பிளாஷ்பேக்கை தான் காட்டுவாங்க. மூங்கில் எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கொடியை செட் பண்ணாங்கன்னு காட்டுவாங்க. மூங்கில்கள்னா வந்து பாஞ்சி வந்து கொண்டு வந்திருப்பானே, அதை வந்து மண்ணில் புதைச்சு வச்சுட்டு அதை யான்சி எல்லாருமே ஆப்ரேட் பண்ணும்போது தூரத்துல இருந்து படை வர மாதிரி இருக்கும். இப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா படை வர மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் கட்டுவாங்க. யான்ஷி என்ன பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கேபிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. அப்ப சூச்சு போன அங்க வரும். யான்ஷி மேடம் உங்கள்கிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வரும். என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கவர்னருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. இல்லம்மா அப்படின்னா கொடுக்க அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பக்கத்துல தானே பேசிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்துல போய் கழுத்துல கத்தி வச்சிருவாங்க. ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சுட்டு, நான்
அவர் கூட தனியா பேசணும் விடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிப்பாங்க. உடனே அவர் சொல்லுவாரு, இல்ல சுச்சு விட்டுடு, நீ தப்பு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அந்த பொண்ணு விட்டு தன்னோட கத்தி வச்சுட்டு, இல்ல நான் அவர்கிட்ட தனியா பேசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே என்னால பேசுங்கன்னு சொல்லிட்டு தனியா நிப்பாங்களா. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், இவங்களுக்கு எப்படி என்னை விட்டு போக மனசு வந்துச்சு, நான் வந்து மத்தவங்க எப்படி வந்தாங்களோ தெரியல, நான் விருப்பப்பட்டுதான் சாக்ரிஃபைஸ் பண்ண வந்தேன், அப்போ நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் அந்த பொண்ணு வந்து அதோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை வந்து எப்ப காப்பாத்திருப்பாரு அப்படின்னா, நம்ம மோஸ்ட் சீனியர் வந்து இந்த ஊருக்கு வந்திருப்பாருல, அப்பதான் காப்பாத்திருப்பாரு. காப்பாத்தினோடனே இவங்க தங்கச்சிமா இருக்கவும் தான் காப்பாத்திருப்பாரு. கோடியை வச்சு பார்த்து இருப்பாரு, எழுத படிக்க கத்து கொடுத்திருப்பாரு. தங்கச்சியோட பேரு மோஷி தானே, இந்த பொண்ணுக்கு அதோட சரணியமான சூச்சு அப்படின்றத இவர் வச்சிருப்பாரு. இப்படி எல்லாமே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க தங்கச்சி மாதிரி நடிச்சு பத்திரமா பார்த்து இருந்திருப்பாரு. அதான் இந்த பொண்ணு சொல்லி ஃபீல் பண்ணும், நீங்க தான் என் லைஃப்ல எல்லாமே கொடுத்தீங்க, உங்க தங்கச்சி மாதிரி இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னை பக்கத்துல வச்சிருந்திருக்கலாம்ல, இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம், நான் உங்க தங்கச்சி வந்து உயிரோட நேரம் வந்திருப்பாங்கன்னு தானே வருத்தப்படுறீங்க, நீங்க அந்த வருத்தமே படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, தன் கையில ஒரு கத்தி கொண்டு வந்திருக்கும்ல, அந்த கத்தியை வந்து தன்னோட நெஞ்சில குத்தி தன்னைத்தானே இறந்துக்கும். இதை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்து இறக்குற தருவாயில இருக்கும்போது மோஷி வந்து வந்துருச்சு, நான் மோஷி கூட போறேன், நீங்க வந்து சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கவர்னரோட மடியிலே இறந்துருப்பாங்க. உடனே வந்து கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஷென் உங்ககிட்ட தனியா பேசணும்ப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரு. உடனே ஹீரோ எல்லாரையும் பேக்ல போக சொல்லிட்டு பக்கத்துல போவாராம். அப்ப சொல்லுவாரு, ஷென் ஃபேமிலியோட கேஸ வந்து நீ ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொன்னில, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ நினைச்சது கண்டிப்பா நிறைவேத்து, ஷென் குடும்பத்துல நீ ஒருத்தனாவது இருக்கேன்ற நல்ல பெருமையா தான் இருக்கு, நான் உன்னை தனியா விடுறேன்னு நினைக்காத, நீ உன் கேட்ட எவிடன்ஸ் எல்லாமே என்னோட ரூம்ல வந்து மோஷி படம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இருக்கு, நீ மறக்காம போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா சீனியர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இவர் இறந்துருவாரு. அப்பதான் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த பொண்ணு வந்து தன்னைத்தானே நீ கத்தியில குத்தி இருக்கும்ல, அந்த டைமே இவரு விஷ மாத்திரை வந்து சாப்பிட்டு இருப்பாரு. சாப்பிட்டு பார்த்து அங்கேயே இறந்துருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோ வந்து ஆறுதல் படுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த சீனு ஊருக்குள்ளதான் காட்டுவாங்க. இந்த மாதிரி கவர்னர் இறந்துட்டாங்கல்ல, அதனால ஊருக்குள்ள போற மக்கள் எல்லாம் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வளர்ந்து கிளம்பும். என்னன்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் எல்லாமே அந்த பட்டுப்பூச்சி விஷம் இருக்குல்ல அது மூலமா பாதிக்கப்பட்டு அவங்க மேல ஒரு கூடு மாதிரி வளர ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து சுதன் வந்து சொல்லுவான், இது வரைக்கும் 30 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு ஹீரோ சொல்லுவாரு, இது எல்லாமே ஹுவாசெட்டோட ஆளுக பண்ண வேலை தான், நான் எங்கேயாவது போய் மருந்து கிடைக்கு தான் கண்டுபிடிச்சிட்டு வரையாச்சு, நீங்க பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போவாரு. அங்கிருந்து போறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருக்கு என்னன்னு ஞாபகம் வரும், அவங்க சீனியர் வந்து சொல்லியிருப்பார்ல, நான் அந்த மாதிரி உனக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து மோஷி படத்துக்கு பின்னாடி வந்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, முதல்ல போய் அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் எடுக்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கவர்னரோட ரூம்க்கு போவாரு. அந்த பெயிண்டிங்கை தூக்கி பார்ப்பாரு. தூக்கி பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்புறம் தான் அது கிட்ட வந்து குட்டியா வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளதான் என்ன இருக்கும், ஏதோ ஒரு சீக்ரெட்டான லெட்டரும் என்னமோ வச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.